அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயன் பேசுறேன். ஏற்கனவே நம்ம ஜோதிட பாடம் 1 அதுல சந்திச்சோம். இப்ப 2ஆம் பாடத்துல நம்ம சந்திக்கிறோம். ஏற்கனவே முதல் பாடம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா அப்பதான் அந்த 2வது பாடம் உங்களுக்கு புரியும். ஒருவேளை நீங்க முதல் பாடம் பார்க்கலைன்னா அந்த முதல் பாடம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதோட லிங்க். அதை நீங்க பார்த்துட்டு இந்த 2ஆம் பாடம் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதல் பாடத்துல நம்ம கடைசியா பார்த்தது சுப கிரகங்கள் என்னென்ன, அசுப கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். வளர்பிறை சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இதெல்லாம் சுப கிரகங்கள். தேய்பிறை சந்திரன், செவ்வாய், சனி, ராகு, கேது இதெல்லாம் அசுப கிரகங்கள். ஒரு முக்கியமான விஷயம், சூரியன் அசுப கிரகம். ஏன் நம்ம முதல் பாடத்துல சொல்லல அப்படின்னா, சூரியன் எல்லாருமே சுப கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அசுப கிரகம். இப்ப நான் இத சொல்லி இருக்கிறது எல்லாமே அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான். உங்களுடைய ஜாதக லக்னத்தை பொறுத்து சில மாறுதல் ஏற்படும். புதன் இருக்கு, சுப கிரகம். இந்த புதனோட ஒரு அசுப கிரகம் சேர்ந்ததுன்னா அந்த புதன் நன்மை செய்யாது. இப்படி ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. இது பொதுவாக ஒரு கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இந்த சூரியன் தான் ஒவ்வொரு ராசிக்குடைய இயக்கங்களாக இருக்கும். சூரியன் தான் நவ கிரகங்களுக்கும் நாயகர். இந்த சூரியன் ஒரு ஜாதகத்தில் நல்ல விதமாக இருந்தால், ஆட்சியிலோ உச்சத்திலோ இருந்தால் அது நன்மையை தரும். மற்றபடி அசுப கிரகம் தான். சூரியன் அசுப கிரகம். அது முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே சூரியன் சுப கிரகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சூரியன் அசுப கிரகம் தான். வேதத்துடைய ஒரு பிரதானம் தான் ஜோதிடம். வேதம் 6 உறுப்புகளை கொண்டது. இந்த வேதம் அப்படிங்கிறது என்னன்னா ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற அந்த 4 வேதத்துக்கும் உறுப்புகள் முக்கிய அங்கங்களாக இருக்கிறது இந்த 6. அதுல முதல்ல இருக்கிறது சிக்ஸை அப்படிம்பாங்க, மருத்துவம், அதாவது மெடிசன். அடுத்தது வியாகரணம், கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்கள். சந்தஸ் அப்படிங்கிறது சங்கீதம், பாட்டு பாடுறது, இசைக்கருவிகளை இசைக்கிறது. அடுத்து நிறுத்தம் அப்படிங்கிறது நாட்டியம். ஜோதிஷம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். 5வது. 6வது கல்பம், அழியா நிறைய பெறுவது. அதாவது இந்த குண்டலினி, மோனநிலை, உடலை அனிமாதி சக்திகளாக மாத்துறது. இந்த 6 இருக்கு. இப்ப இந்த 6ல ஒண்ணுதான் ஜோதிஷம். அதாவது வேதத்தோட கண்ணு அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகள். இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க வேண்டியது இல்ல. ஜோதிடம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு தான் ஜோதிடம், வேதத்துடைய கண்ணு. ஏன் அப்படி வேதத்தோட கண்ணு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப ஜோதிஷம் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்தாதான் நீங்க மருத்துவம் பார்க்க முடியும். அதே போல உங்க ஜாதகம் நல்லா இருந்தாதான் நீங்க கல்வி நல்லா பயிர முடியும். இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் சரியில்லை, இல்ல அவர் நல்லா படிக்க மாட்டாருங்கிற அமைப்பு இருந்தா கல்வி கத்துக்கிட முடியாது. ஒரு ஜாதகத்தில் கலைகளை கத்துக்கக்கூடிய அமைப்பு இருந்தாதான் சங்கீதமோ நாட்டியமோ கத்துக்கிட முடியும். ஒருத்தருக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாதான் அவர் ஜோதிடராக ஆக முடியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருக்க போய் தான் இது பாத்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பாக்குறதுக்கான அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காது. சார் எனக்கு ஜாதகத்துல ஜோசியம் பாக்குறதுக்கு யோகா இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஜோதிடம் பழகணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. ஜாதகத்துல ஒருவேளை அந்த அமைப்பு இல்லைன்னா நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அதனால ஜோதிடம் பழகணும் அப்படிங்கிறதுக்கே ஜாதக அமைப்பு, ஜோதிடம் கரெக்டா இருக்கும். அவங்களுடைய ஜாதகம் கரெக்டா இருந்தாதான் பார்க்க முடியும். அடுத்த அழியா நிலை, மோன நிலை, அதாவது மோட்சம், பக்தி, ஆன்மீக விஷயங்கள்ல போனாலும் அவங்களுடைய ஜாதக அமைப்பு சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருந்தாலும் அவங்க போக முடியும். அப்போ இந்த 6ல ஜோதிடம் இந்த 5ஓட லிங்கா இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடிப்படை ஜோதிடமாக தான் இருக்கும். அதனாலதான் வேதத்துடைய கண்ணாக ஜோதிடம் போற்றப்படுறது. அதனாலதான் நீங்க ஜோதிடம் படிச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு ஜாதகத்தில் அவருக்கு கல்வி இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப கல்வி பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜாதகத்தில் அவருக்கு மருத்துவ அமைப்புகள் இருக்கா, அதாவது அவர் மெடிசன் படிக்கலாமா, மருத்துவம் அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறோம். சங்கீதம், கலை, நாட்டியம், இந்த கலை சம்பந்தமான துறையில அவர் வருவாரா அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். அதே போல ஆன்மீக விஷயங்கள் அவர் பெரிய ஆளாவாரா, பக்தி, ஆன்மீகம், சாந்தம், அதாவது குணாதிசயங்கள், கோபம், இதெல்லாம் நம்ம கல்பத்துல பார்ப்போம். இப்ப ஜோதிடம் இருந்தால்தான் இந்த வேதத்துடைய 6 பிரிவுகளையும் நம்ம முறையாக கத்துக்கிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜோதிடத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கத்துக்கிட போறீங்க. ஏன்னா இறைவனுடைய அனுகிரகத்தால தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இல்லைன்னா இந்த ஜோதிடத்தை நம்ம கத்துக்கிட முடியாது.
தெய்வீக அனுக்கிரகம் இருக்கணும். உண்மையான நிலை மனதில், உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமா யாருக்கு இருக்கோ அவங்களாலதான் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கு, அதனாலதான் பாத்துட்டு இருக்கீங்க. இனி அடுத்து நம்ம கொஞ்சம் ஜோதிட சம்பந்தமாக வேகமாக பாடங்களை பார்த்துட்டே வரோம். நீங்க பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பாடம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம்.